விஜய் ரசிகர்களுக்கு உண்மையிலேயே மனநலம் பாதிக்கப்பட்டுடுச்சா? நமக்கு டவுட்டாக இருக்குது. நேற்றைக்கு சாயங்காலம் ஒரு 3 விஜய் ரசிகர்களை சந்தித்தேன். அவனுங்க என்ன பேசுகிறாங்கன்னு அவங்களுக்கே புரியலை. அப்படியே உளர்றானுங்க. பாத்தியா 85% ஓட்டு பாத்தியா, எங்கள் ஆள் வந்ததுனால தான் நடந்துச்சு பாத்தியா, இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடக்காத அதிசயம் நடந்திருக்கு, 85% ஓட்டு விழுந்திருக்கு. யாருனால? எல்லாம் விஜய்னால. விஜய்ங்கிற ஒரு மனுஷன் இந்த களத்துக்குள்ளே வந்ததுனால பாத்தியா மக்கள் எல்லாம் எழுச்சியாக வந்து ஓட்டு போட்டாங்க, அதிசயம் நடந்திருக்கு பாத்தியா, அப்படி இப்படின்னு உளர்றானுங்க. டேய் விஜய் ரசிகர்களா, அடிப்படை அரசியல்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா? இல்லை அரசியல் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களான்னு நமக்கு சுத்தமாக தெரியல. இதனால தான் இவங்களை மனநல ஆஸ்பத்திரிக்கில் கொண்டு சேர்க்கணுமோ அப்படிங்கிற டவுட்டு நமக்கு வருது. எஸ்ஐஆர் மூலம் கிட்டத்தட்ட 65 லட்சம் ஓட்டுகள், 65 லட்சம் ஓட்டுகள் நீக்கப்பட்டிருக்கு. அந்த 65 லட்சம் ஓட்டை சேர்த்து நீ இப்போ சொல்கிற இல்லை இவ்வளோ ஓட்டு விழுந்திருக்கு 85%ன்னு, அந்த 85% ஓட்டு கூட அந்த 65 லட்சம் ஓட்டு எஸ்ஐஆர் மூலம் நீக்குனாங்கல்ல, அந்த ஓட்டை சேர்த்து நீ கால்குலேட் பண்ணி பார்த்தா 74% ஓட்டு தான் விழுந்ததாட்டு புள்ளி விவரம் சொல்லுது. அந்த 65 லட்சம் ஓட்டை எஸ்ஐஆர் மூலம் நீக்கலைன்னா போன ஆண்டு எவ்வளவு ஓட்டு விழுந்ததோ பர்சன்டேஜ், அதே பர்சன்டேஜ் ஓட்டு தான் இந்த ஆண்டம் விழுந்துருக்கு. அடிப்படை அரசியல் கூட தெரியாமல் பேசாதீங்க. இங்கே யாரும் தெரியாமல் பேசலை, சில விஷயங்களை தெரிஞ்சு புரிஞ்சு பேசுங்க. 65 லட்சம் ஓட்டை நீக்கியிருக்காங்க. அந்த 65 லட்சம் ஓட்டை டோட்டல் ஓட்டு கூட வாக்காளர்களுக்கு கூட ஆட் பண்ணிவிட்டு நீ பர்சன்டேஜை போட்டு பாரு. அதெல்லாம் உனக்கு எங்கே தெரிய போகுது? உனக்கு என்ன, உனக்கு வாயில் வரதெல்லாம் பேசுவேன், அதெல்லாம் நாங்கள் கேட்கணுன்னு எழுதியிருக்குன்னு நினைக்கிறோம்.